குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் நம்பர் 2 வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து மாடுல் நம்பர் 4 ஏற்கனவே வந்து மாடுல் நம்பர் 1, 2, 3 வந்து நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து நம்ம பிளானர் மிஷின் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன், ஆப்ரேஷன், ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ், டைப்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம். மாடுல் நம்பர் 3ல் முடிக்கிறப்ப சொல்லியிருந்தேன், அடுத்து வந்து நம்ம சேப்பர் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மாடுல் நம்பர் 4 பார்க்க போகிறோம். சேப்பர் மிஷின். சேப்பர் மிஷின்னா என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் சேப்பர் மிஷின்னா என்ன அப்படிங்கிறத வந்து இந்த மாடுல் நம்பர் 4ல் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வந்து சேப்பர் மிஷின். இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து இந்த லேப் வந்து சேப்பர் மிஷின் இது வந்து நீங்கள் வந்து செய்வீங்க. இந்த மிஷின்லேயே வந்து நம்ம வந்து பிளானர் மிஷினில் என்னென்ன பார்த்தோமோ அது மாதிரி எல்லா பார்ட்ஸும் வந்து இருக்கு பாருங்கள். டேபிள் வந்து எங்கே இருக்கும் பாருங்கள். கிளாப்பர் பாக்ஸ், ஃபீட் ஹேண்ட் வீல் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், டூலை வந்து மூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்குறது. டூல் ஹெட்டு அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். டிரைவிங் புள்ளி அப்படின்றது பாருங்கள். டிரைவிங் புள்ளிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த ஃபீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறது வந்து டிரைவிங் புள்ளி. கிராஸ் ஃபீடு வந்து எவ்வளோ கொடுக்கணும் என்ன சொல்லியிருந்தேன், எலிவேட்டிங் ஸ்க்ரூ. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இதுதான் வந்து சேப்பர் மிஷின். இதில் டேபிளுக்கு மேலே தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒர்க் பீஸை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அந்த டேபிளில் வந்து ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ் வந்து நம்ம எப்பயும் போல் வைக்கிற மாதிரி வைஸ் வச்சுக்கலாம், இல்லை ஸ்டாப்பின் வச்சுக்கலாம், இல்லை டீ கிளாம்ப் போல்ட் வச்சுக்கலாம். என்ன நம்ம ஏற்கனவே நம்ம ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் என்னென்ன பார்த்தோமோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம், இதிலே வந்து நம்ம வச்சு ஒர்க் ஹோல்டிங் டிவைஸை வந்து பிடிச்சிக்கலாம். ஆனால் பிளானருக்கும் சேப்பருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளானரில் வந்து ஒர்க் பீஸ் வந்து அதாவது டேபிள் வந்து மூவ் ஆகும், டூல் வந்து ஐடியலாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒர்க் பீஸ் வந்து ஐடியலாக இருக்கும், டூல் வந்து மூவ் ஆகும். அதாவது ரேம்னு சொல்லுவாங்க. அந்த ரேம் வந்து மூவ் ஆகும். ஃபார்வர்ட் ரிவர்ஸில் வந்து டூல் மூவ் ஆகும். ஒர்க் பீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியலாக இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து சேப்பர்னால் என்ன அப்படின்னு வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். சேப்பர் இஸ் டிஃபைன்டு அஸ் எ ப்ராசஸ் ஃபார் ரிமூவிங் மெட்டல் surfaces in horizontal, vertical and angular plane by the use of a single point cutting tool held on the ram the reciprocated tool. அதாவது ஹரிசாண்டல் சர்ஃபேஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம், வெர்டிக்கல் சர்ஃபேஸை ரிமூவ் பண்ணலாம், ஆங்குலர் பிளேனாக ரிமூவ் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரே ஒரு கட்டிங் டூல் தான் யூஸ் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம பிளானரில் யூஸ் பண்ண மாதிரி சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம யூஸ் பண்ண முடியும். ரேம் தட் ரெசிப்ரோகேட் தி டூல், அதாவது வந்து டூல் போஸ்ட்டு தான் என்ன ஆகும், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மூமெண்ட்டில் வந்து சேப்பரில் வந்து மூவ் ஆகும். மிஷின் ஃபியூச்சர்ஸ். சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் இஸ் யூஸ்டு ஃபார் மிஷினிங். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். டூல் இஸ் கிளாம்ப்டு இன் தி டூல் போஸ்ட் மவுண்டட் ஆன் தி ரேம் ஆஃப் தி மிஷின். அந்த டூலை வந்து கிளாம்ப் பண்ணி வந்து பிடிச்சிக்க டூல் போஸ்ட்டில் மவுண்ட் ஆகிருக்கும். டூல் இஸ் கிளாம்ப்டு இன் தி டூல் போஸ்ட். The ram reciprocate to and for tool cuts the material in the forward stroke, no cutting during return back stroke. இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூல் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறப்ப கட்டிங் ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் வந்து நல்லாயிருக்கும், ரிட்டன் ஸ்ட்ரோக் வந்து ஐடியல் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஜாப் இஸ் ஹெல்டு ரிஜிட்லி இன் எ வைஸில் வந்து ஜாப் வந்து நல்லா பிடிச்சிப்போம். அடுத்து வந்து நம்ம எப்பயும் போல் பார்க்குற மாதிரி பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். சேப்பரோட பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு. பிரின்சிபல் பார்ட்ஸ் ஆஃப் சேப்பர். இதில் வந்து லைன் டயக்ராமை வந்து சேப்பர் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். பேஸ், காலம், கிராஸ் ரெயில், சேடில், டேபிள், ரேம், டூல் ஹெட், கிளாப்பர் பாக்ஸ். இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பேஸ்னால் என்ன, காலம்னா என்ன, கிராஸ் ரெயில்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அதுமாதிரி இப்போ சேடில்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். டேபிள்னால் ஏற்கனவே தெரியும். ரேம்னால் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். டூல் ஹெட் ஏற்கனவே தெரியும். கிளாப்பர் பாக்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும். ஏற்கனவே நம்ம அந்த மிஷினில் பார்த்த மாதிரி எல்லா பார்ட்ஸும் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்.
பேஸ்னால் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஓவரால் பார்ட்ஸை வந்து தாங்கக்கூடிய பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். பேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து இப்போ எல்லா பார்ட்ஸையும் தாங்கக்கூடிய இடமே வந்து அதான் வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு சின்ன டெஃபினிஷன் வந்து பார்த்துருவோம். இட் மேட் ஆஃப் ஹேஸ்ட் அயான் டு ரெஜிஸ்ட் வைப்ரேஷன் அண்டு டேக் அப் ஹை கம்ப்ரசிவ் லோடு. இட் ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் அதர் பார்ட்ஸ் ஆஃப் மிஷின். எல்லா பார்ட்ஸையும் வந்து தாங்கக்கூடியது வந்து இந்த பேஸ் தான். ஓகேவா. ரெண்டாவது வந்து காலம். த காலம் இஸ் எ பாக்ஸ் லைக் கேஸ்டிங் மவுண்டட் வெர்டிக்கலி டாப் ஆஃப் பேஸ். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காலம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஒரு 2 இதை வந்து பேஸை வந்து பிடிச்சிக்கிற மாதிரி ஃபில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்கிட்ட வந்து தாங்கி நிற்கும். அடுத்து இட் கேஸ் 2 கைடு வேஸ். 2 கைடு வேஸ் இருக்கும். 1 வெர்டிக்கல் கைடு வே இன் த ஃப்ரண்ட் ஓவர் விச் எ கிராஸ்லைடு மூவ் அப் அண்ட் டவுன். அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டுக்கு வந்து என்னது 2 கைடட் வேஸ் வந்து இதில் வந்து இருக்கும். செகண்ட் ஹரிசாண்டல் கைடு வேஸ் ஆன் டாப் ஓவர் விச் ரேம் ரெசிப்ரோகேட். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூல் போஸ்ட்டு தான் என்ன ஆகும், மூவ் ஆகும். ஒர்க் பீஸ் வந்து ஐடியலாக இருக்கும். த ரெசிப்ரோகேட்டிவ் மெக்கானிசம் இஸ் ஹவுஸ்டு இன்சைடு தி காலம். அடுத்து வந்து கிராஸ் ரெயில். இட் இஸ் ஒன் தி ஃப்ரண்ட் வெர்டிக்கல் கைடுவேஸ் ஆஃப் த காலம். கிராஸ் ரெயில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டூல் போஸ்ட்டில் என்ன இருக்கும், மவுண்டடாக இருக்கும். டூல் போஸ்ட்டை வந்து பிடிச்சிக்கிறது தான் வந்து கிராஸ் ரெயில் வந்து இருக்கும். த டேபிள் மே பி ரைஸ்டு ஆர் லோயர் டு அக்காமடேட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் தி ஜாப் by rotating and elevating screw which causes the cross rail to slide up and down on the vertical face the column. அடுத்து வந்து சேடில். இந்த சேடில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, the saddle is mounted on the cross rail which hold the table. அதாவது கிராஸ் சைடில் வந்து பிடிச்சிக்கிறது which hold the table firmly on its top அப்படின்னு சொல்லுவாங்க. Crosswise movement of the saddle by rotating the cross feed screw by hand or power causes the able to move sideways. இந்த சேடலுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சேடலுங்கிறது இருக்குது பாருங்கள். கிராஸ் ரைடில் வந்து என்ன இருக்குது, அந்த இடத்துல வந்து மவுண்டட் பண்ணி சேடல் அப்படிங்கிற வந்து பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா. அடுத்து வந்து டேபிள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இட் மவுண்டட் ஆன் எ சேடில் which is located above the cross rail. Top and slide are accurately machined and have T-slot. ஓகேவா. டேபிளில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் பீஸை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். T-slot அந்த மாதிரி கிளாம்ப் போட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒர்க் பீஸை வந்து என்ன பண்ணிப்போம், ஹோல்ட் பண்ணி டைட் பண்ணிப்போம். அதான் வந்து டேபிளோட வந்து ஃபங்க்ஷன். அடுத்து வந்து ரேம். இந்த ரேம்ங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இட் சப்போர்ட்ஸ் டூல் ஹெட் ஆன் இட்ஸ் ஃப்ரண்ட். இட் ரெசிப்ரோகேட் ஆன் அக்யூரேட்லி ஹரிசாண்டலி மிஷின் ஹைட்வே ஆன் டாப் ஆஃப் காலம். இந்த ரேம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூல் ஹெட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து லென்த்தி ஸ்ட்ரோக்காக வந்து என்ன இருக்கும், ஹரிசாண்டலாக வந்து இந்த மிஷின் கைட்வேஸ் வந்து இருக்கும் ரேம்க்கு. டூல் ஹெட்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். இட் ஃபிட்டட் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் ரேம் ஹோல்டு த டூல் ரிஜிட்லி. டூலை வந்து என்ன பண்ணிக்கும், பிடிச்சிக்கும் டூல் ஹெட்டு. ப்ரொவைடு வெர்டிக்கல் அண்ட் ஆங்குலர் டெப்த் ஃபார் தி டூல். வெர்டிக்கலாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிஷினிங் பண்ணி நம்ம மெட்டீரியலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆங்குலர் டெப்த்தாகவும் என்ன பண்ணிக்கலாம், மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். டூல் ஹெட் கேன் பி பொசிஷன்டு அட் எனி ஆங்கிள். அந்த டூல் ஹெட்டை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கிளாப்பர் பேக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், சாட்சி வச்சு என்ன ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு என்ன பண்ணிக்கலாம், மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கிளாப்பர் பேக்ஸ். த கிளாப்பர் பேக்ஸ் ஹவுசஸ் விச் இஸ் கனெக்டட் பை மீன்ஸ் ஹிஞ்ச் பின். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ஃபார்வர்ட் கட்டிங் ஸ்ட்ரோக். கிளாப்பர் பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டூல் ஹெட்டுக்கு வந்து மேலே வந்து அந்த ஹேண்ட் வீலில் இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம கிளாப்பர் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் சேப்பர் மிஷின். ஸ்பெசிஃபிகேஷன் தான் உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து, இப்போ வந்து ஒரு இதுக்கு தேவையான என்னென்ன இருக்கணும், ஒரு மிஷின்னா அந்த மிஷினில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கணும். பார்ட்ஸுங்கிறத விட என்னென்ன வந்து தேவை அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற பாருங்க. மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக் ஆஃப் ரேம். மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக்னால் ரேம் வந்து அந்த ரேம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னா டூல் போஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அந்த ரேம் ஸ்ட்ரோக் வந்து மேக்ஸிமம் லென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் இன்புட் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளோர் ஸ்பேஸ் ரெக்வயர்டு. ஃப்ளோர் ஸ்பேஸுங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தரைப்பகுதி. அது மிஷினுக்கு வந்து எவ்வளோ வந்து டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குற அந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் தெரிஞ்சிருக்கணும். வெயிட் ஆஃப் தி மிஷின் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும், நெட் வெயிட்டு. கட்டிங் டு ரிட்டன் ஸ்ட்ரோக் ரேடியோ ரேஞ்ச்.
ரேஷியோ ரேஞ்ச். ரிட்டன் ஸ்ட்ரோக் வரும்போது ரேஷியோ ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபீட் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் டெப்த்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற வந்து இந்த ரேஞ்ச் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து சம் ஷேப்பிங் ப்ராடக்ட். ஷேப்பிங்கில் வந்து இந்த மிஷினில் வந்து என்ன எடுக்கலாம்னா ஃப்ளாட் சர்ஃபேஸாக எடுக்கலாம். ஃப்ளாட் சர்ஃபேஸ் நான் சொல்லுவேன் ஸ்கொயரிங் சர்ஃபேஸாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன எடுக்கலாம், வெர்டிக்கலாக எடுக்கலாம், ஆங்கிளாக எடுக்கலாம், டவுட்டெயிலாக எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறையா சொல்லியிருப்பேன் இருக்கேன். டவுட்டெயிலாக எடுக்கலாம், இந்த மாதிரி வந்து டீ ஸ்லாட்டாக எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஷேப்பிங் ப்ராடக்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஷேப்பர் மிஷினில் வந்து மெயினாக பார்க்க போகிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளானர் மிஷினில் வந்து நமக்கு வந்து ஒரு டேபிள் வந்து மூவ் ஆகும், ஒர்க் பீஸ் வந்து மூவ் ஆகும், டூல் வந்து ஐடியலாக இருக்கும். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் வந்து ஐடியலாக இருக்கும், டூல் வந்து என்ன ஆகும் ரெசிப்ரோகேஷன் மூமெண்ட்டில் மூவ் ஆகும். ஃபார்வர்ட் ரிவர்ஸில் வந்து ரேம் வந்து என்ன ஆகும் மூவ் ஆகும். இதான் வந்து ஷேப்பர் மிஷினோட இன்ட்ரொடக்ஷனும் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஷேப்பர் மிஷின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து மாடல் நம்பர் 5ல் வந்து அடுத்த டாபிக் என்னன்னு பார்ப்போம்.